வாவ் வாட் அ மேட்ச். அதாவது சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரலி வந்து டாப் 4ல் வந்திருக்க வேண்டியது ஹாட்ரிக் வின் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜெயிச்சது மூலியமா 110 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. மதிய மேட்ச் தான் வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு. அப்படின்னா நைட்டு நாங்களும் சம்பவம் பண்ணுறோம் அப்படின்ற ஓஜி டீமாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வேற லெவலில் சம்பவம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் வந்து ஐபிஎல் வரத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து வேற லெவலில் இருக்குது எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிரூபிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். கேகேஆரை பொழந்து கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லாருக்கும் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பேர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதனால் உங்கள் பேர் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஊர் எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட பேர்களையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மதியானம் தான் பார்த்தீங்கன்னா பொதகுலி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4வது நாள் சம்பவம் பண்ணாங்க. இன்னைக்கு ஈவினிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லிட்டரலி வந்து யாருமே மேட்ச் பார்க்க மாட்டாங்க. இந்த மேட்ச் என்னடா அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருந்தேன். அதாவது இந்த மேட்ச் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், வேற லெவல் சம்பவமாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, டேய் என்னடா அடிக்கிறீங்க, பால் என்ன கழுத்து வலி வந்துருக்கிற பால் மேலே தான் போயிட்டுருக்கு. அதுவும் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா விட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அவுட் ஆனு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவர் ஒரு 70 அடிக்கிறது போட்டு கொளுத்துனாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசன் வந்தார், பார்த்தீங்கன்னா ஒரு 37 பாரில் 100 போட்டார். 9 6க்கு மேலே அடிச்சு பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அவருக்கு இசான் கிஷன் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஏதோ ஸ்லோவாக விளையாடுற மாதிரி தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அவர் அவுட் ஆனவனே கடைசியில் அங்கித் வர்மா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேமியோ வந்து ஆடி கொடுத்துட்டு போனார். ஃபைனலாக பார்க்கும்போது 278 ரன்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிருந்தாங்க. நான் நினச்சேன் T20 வந்து இன்ன வரைக்கும் அவனும் 300 அடிக்கவே இல்லை. ஸ்டார்டிங்கில் இந்த டீம் வந்து கிளாஸ்னே சொன்னாங்க, நாங்கள் 300 கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்றைக்கி 300 தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை மட்டும் அவங்களால பண்ண முடியல. 5 முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கோரை வந்து அவங்க அடிச்சிருக்காங்க. நம்ம மும்பையோட போன சீசன் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டு பொழந்து 277 நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 278 அடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து மிஸ் ஆச்சு, இல்லாட்டி கண்டிப்பாகவே 300 அடிச்சிருப்பாங்க. ஒன் டேல தான் 300லாம் அடிச்சு சேஸ் பண்ண முடியும். T20ல சேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு லெவல் தான் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து என்னப்பா இவங்க எதுவும் சுனில் வந்து சுத்துவாப்பில், கடைசியில் யாராச்சும் கிருன்னு சுத்துவாப்பில். நான் வேற எந்த டீமும் உங்களுக்காக இன்ஸ்டா ஆடி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 200 250 கூட நெருங்கி இருப்பாங்க. இதே நான் ஆர்ஆர் ஆடி இருந்தாங்கன்னா சூரியவன்சி இருக்காரு, ஜெய்ஸ்வால் விட்டு கொளுத்துவார், இந்த மாதிரி யாரோ இருந்திருந்தாங்கன்னா கூட சொல்லியிருப்பேன். ஆனால் கேகேஆர் மேலே போனதில் சாம்பியன் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே கிடையாது. அதுக்கு இப்போதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பழி தீர்த்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். போட்டு கொளுத்தி எடுத்தாங்க. இது ஓப்பனிங் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 78க்கோ என்னமோ பார்த்தீங்கன்னா 4-5 விக்கெட் வந்து பட்டுன்னு போயிருந்துச்சு. ஓப்பனிங்கில் வந்து சுனில் நரேன் மட்டும்தான் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆட ஆரம்பிச்சார். அப்புறம் ரஹானே வந்து ஒரு சின்ன ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். அப்புறமேட்டு சூரியவன்சி வந்தார்கள் சென்றார்கள் போனாருங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு 4 or 6 அடிக்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி யாராலையுமே அடிக்கவே முடியலை. பார்த்தீங்கன்னா வந்தார்கள் கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மனிஷ் பாண்டே அடுத்த சீசன் என்னை வச்சுக்கப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 6ம் 4மா அடிச்சு பார்த்தீங்கன்னா கொளுத்திக்கிட்டு இருந்தார். இன்னொரு சைடு ஹர்ஷத் ராணா வந்து என்னையெல்லாம் ரீட்டைன் பண்ண நான் ஒரு ஆல்ரவுண்டர்ரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் போட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா ஒரு 6 4 அடிச்சு. ஆனால் பல பால் வந்து நம்மளோட ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாடுவோம்ல, சுத்துவோம் பால் பின்னாடி போயிடும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க 2 பேர் வந்து கடைசியில் போராடிட்டு இருந்தாங்க. இஷான் மலிங்காக்கு ஒரு 3 விக்கெட்டு, ஜெய்தேவ் உனட்கட்க்கு ஒரு 3 விக்கெட்டு. மொமெண்டம் மாற்றினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷ் தூபே தான். பார்த்தீங்கன்னா ஒரு ரஞ்சி டிராஃபிலே ஏதோ ஒரு 69 விக்கெட் எடுத்திருக்காராம் தலைவன். பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நீ போட்டு அவருக்கு ஒரு 3 விக்கெட் கிடந்துச்சு. அங்கிட்டு கேகேஆர் சைடு பார்த்தோன்னா வருண் நீவா அவனுக்கு ஒரு 50 போடு, நார்கியா நீவா கடைசி மேட்ச் தான் நீ ஒரு 60 போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுலர்கள் எல்லாத்தையும் ரன் வந்து அவ்வளோ குவிக்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலியமாக 110 ரன் வித்தியாசத்தில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிச்சிட்டாங்க. 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வந்து எல்எஸ்ஜி அப்படி ஜிடின்னு நினைக்கிறேன். இன்னொரு மேட்ச் எனக்கு யாருக்கு லைட்டாக மறந்துடுச்சு. அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஹாட்ரிக் வின். இன்னைக்கு ஒரு 13 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா எடுத்து இன்னைக்கு மேட்ச் வந்து முடிச்சுட்டு 6வது இடத்துல முடிச்சுட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டெல்லி கூட ஒரு மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 133க்கு வந்து டெல்லியை வந்து ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் எடுத்துப்போம் ஒரு 2 பாயிண்ட்டை வச்சுப்போம். நடுவில் ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாகவே இன்னைக்கு வந்து ஒரு 2 இன்னைக்கு 13 முடிச்சிருக்காங்க. டெல்லி மேட்ச் வந்து நடந்துருந்துச்சு, மழை இல்லாமல் ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்னா 14. இன்னும் ஒரு மேட்ச் இல்லை ஒரு 2 மேட்ச் ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஐபிஎல் எந்த டீம் வேணால் எடுத்துக்கோங்களேன், பேட்டிங் அதே இவன் போனான்னா அடுத்த இவங்க தானா, இவர் வருவாரா அவர் வருவாரா இவர் அடிப்பாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எஸ்ஆர்எச் எடுத்து பாருங்களேன், ஓப்பனிங் டிராவிஸ் ஹெட் கொளுத்தி எடுப்பார். அபிஷேக் சர்மா அவரும் பார்த்தீங்கன்னா கண்டடமெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இவங்க 2 பேருமே அவுட் ஆனாங்கன்னா பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து ஓரளவு அவரால் முடிஞ்ச அளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். சரி இவராட்டம் கிளாஸ்ன்னு சொல்லவே தேவையில்ல, எல்லா மேட்சும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூசியலான இன்னிங்ஸ் ஆடக்கூடியவர். அப்புறம் அங்கித் வர்மா இருக்காரு, பேட் கமெண்ட்ஸும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூடியவர். அப்படி இருக்கும்போது பேட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இந்த சீசன் நல்லா பண்ணலை, அவர் வந்து அவருமே நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா 6-7 பேட்டிங் வந்து ஷோராகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 15 பால்னு வச்சுக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா வந்தோடனே 5 6 அடிக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த டீமில் இருந்தாங்க. கிளாஸெல்லாம் நம்பவே முடியாது, டிராவிஸ் ஹெட்டே நம்பவே முடியாது, போட்டு கொளுத்தி எடுப்பாங்க. அதனால நான் வந்து அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடியோலாம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த சீசனை எனக்கு என்னமோ போன வருஷம் மாதிரி தான் எனக்கு சம்பவம் மாதிரி தான் இருக்குது, ஸோ இதில் இஷான் கிஷனை வேறு எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்களுக்கு பவுலிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே ஷோராகவே பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிருப்பாங்க. அங்கே தான் வந்து அவங்க கோட்டை விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் பேட்டிங் வந்து நல்லா அடிக்கணும்னு சொல்லிட்டு மொமெண்டம் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. இவர் சமியை வந்து ரொம்பவே நம்பினாங்க. நான் முன்னாடி ஒரு 2-3 மேட்ச்சுக்கு முன்னாடி அவங்க லாஸ் ஆகிட்டு இருக்கப்பதையும் சொல்லிட்டு இருந்தேன், சமியை ட்ராப் பண்ணிவிட்டு உணர்கட்டை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் உணர்கட்டை எடுத்துகிட்டு வர மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட்டோட விளையாண்டு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி போனாங்க. அதனால் பவுலிங் இப்போ இஷான் மலிங்கா நல்லா போடுறாரு, அக்ஷ் டூபே நல்லா போடுறாரு, அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸும் டீசெண்டாக இருக்குது. அதனால் இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. ஒரே ஒரு ஸ்பின்னர், ஒரு தரமான ஸ்பின்னரை மட்டும் எங்கே இருந்தாச்சும் சின்ன பையனை யங்ஸ்டரை யாராச்சும் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா போதும். பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை. பவுலிங் ஜெயதேவ் உணர்கர் நல்லா தான் போடுறாரு. அடுத்த சீசன் சமி கூட வந்து நல்லா ரிட்டர்ன் ஆகிட்டாரு, நல்லா பண்ணுறாரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராச்சும் ஒரு சமி இல்லை இன்னும் ஒருத்தரை கூட விட்டுட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டார் பவுலர், நான் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன், அந்த மாதிரி டெத்லேயும் பவர் பிளேலையும் போடுற மாதிரி ஒரு ஸ்டார் பவுலரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நெக்ஸ்ட் சீசன் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்கெல்லாம் அந்த மாதிரி புலந்துட்டு இருக்கும்போது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்று இரவு பார்த்தீங்கன்னா களம் 8 வந்து பஞ்சாப்பும் மும்பை வந்து மோத இருக்காங்க ஜெய்ப்பூரில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 மேட்சும் வந்து பஞ்சாப்க்கு அங்கே தான் நடக்குது. ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எம்ஐயை பொறுத்தவரை இந்த சீசன் வந்து ஆர்ஆருக்கு எதிராக வந்து அங்கே விளையாண்டாங்க சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில், அவங்களுமே ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களும் மொமெண்டம் லூஸ் பண்ணக்கூடாது, டாப் 1ல் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களுமே நினைப்பாங்க. பஞ்சாப்பும் நாங்களும் டாப் 1ல் போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மும்பையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஜெயிச்சாவே போதும் டாப் 1க்கு போயிடலாம். ஏன்னா நெட் ரன் ரேட் வந்து 1+ வேற லெவலில் இருக்குது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 0.3 அப்படின்னு, மும்பைக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 1+ அந்த மாதிரி இருக்குது. அதனால இந்த மேட்சை வந்து இவ்வளவு நாள் போராடியது இதற்கு தானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து குவாலிஃபயர் 1 ஆடலாம். இல்லை அப்படின்னா எலிமினேட்டரில் ஒருத்தனை அடிச்சு குவாலிஃபயர் 2ல் அடிச்சு ஃபைனலில் போய் அடிச்சு ஐயோ சொல்லும் போதே தலை சுற்றுதரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால மும்பையை பொறுத்தளவு நம்ம எதுக்குப்பா இவனை மட்டும் அடிச்சிட்டோன்னா போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த போட்டி பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியாக தான் இருக்கும். அதோட ப்ரெடிக்ஷன் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.